ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த மத்திய பொழுதிலே எங்களை கொண்டு வந்து இங்கு உமது வார்த்தைகளை தியானிக்கவும் எந்த நோக்கத்துக்காக எங்களை இந்த உலகத்தில் கொண்டு வருகிறீரோ அதை நாங்கள் தெரிந்து கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் அதன்படி நடக்கவும் அடியானை மறைத்து நீர் உமது குழந்தைகளோடு இடைப்பட்டு பேசும், ஆசீர்வதியும் வழிநடத்தும். எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே, ஆமீன். 100 வருஷத்துக்கு முன்னே இங்கே இருந்தவங்கெல்லாம் கையை தூக்குங்கன்னா யாராலையோ தூக்க முடியுமா? முடியாது. 100 வருஷம் கழித்து இங்கே இருக்க போகிறோன்னு அடம் பிடிக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? முடியாது. ஸோ சொற்ப காலத்துக்கு ஆண்டவர் நம்மளை இங்கே கொண்டு வரார். அந்த சமயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும், வீணடிக்கக்கூடாது. எதுக்காக கொண்டு வராருன்றதை தெரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம், முன்னாடி கேட்டவங்களுக்கு அது வித்தியாசமாக தெரியாது. ஆனால் எதுவுமே வேதத்துக்கு புறம்பாக இருக்காது. தேவ ரகசியங்கள் புதைந்து கிடக்கும், நம்ம தான் தோண்டி எடுத்துக்கணும். ஏன்னா எரேமியா 29:13 சொல்லுவார், என்னை உண்மையாக தேடினால் தேடுகையிலே கண்டுபிடிப்பாய். உண்மையாக தேடணும். என்னையை சேர்த்து முக்கால்வாசி சமயத்தில் எப்படி தேடுவோன்னா, இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக தேடுவோம், சாப்பாட்டுக்காக தேடுவோம், அன்றன்றுள்ள அப்பத்தை கொடுக்கணும், தப்பு இல்லை. ஆனால் உண்மையாக தேடுறது என்னன்னா, அவர் யார், அவருடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் என்ன எதிர்பார்க்குறார், எதுக்காக நம்மளை இந்த உலகத்தில் கொண்டு வரார், இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணுன்னா முதல்ல இறைவன் யார் நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு எத்தனை கோடி இறைவன்கள் கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டால் எல்லாம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? 3 கோடி தேவர்கள் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவர்கள் என்ன நம்ம என்ன கேட்டால் கொடுக்கணும், கொடுத்தா அவங்கெல்லாம் தேவர்கள் இல்லைங்களா? யாராவது லூக்கா 4வது அதிகாரம் 5, 6 மற்றும் 7வது வசனத்தை நம்ம படித்தோன்னா, படிக்கிறீங்களா? லூக்கால 4, 5, 6, 7 காண்பித்து இது பிசாசு இயேசுநாதர்கிட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணும்? மகிமை வேணும், பணம் வேணும், பெருமை வேணும், எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் காட்டுறார். காட்டிட்டு என்ன சொல்கிறார்? இதெல்லாம் தானேப்பா வேணும் உனக்கு, கொடுக்குறேன். இன்னைக்கு உங்ககிட்ட கேக்கு கொடுக்குறேன் என்ன கொஞ்சம் யோசிப்பீங்க. ஆனால் இங்கே கேக்கெல்லாம் அடுக்கி வச்சுட்டு கொடுக்குறேன்னா என்ன பண்ண மாட்டீங்க, யோசிக்க மாட்டீங்க. கொடுப்பாரு, இருக்குது. அவன் சொல்கிறான், என்கிட்ட இருக்குது, நான் தரேன், எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் யார் கொடுப்பேன் தெரியுமா? எனக்கு இஷ்டமானோன்னு கொடுப்பேன். ஆனால் என்ன, ஒரே ஒரு கண்டிஷன் தான். என்ன கண்டிஷன்? அவ்வளோதான். நீ எப்படி வாழ்ந்த எனக்கு என்ன? புரியுதுங்களா? நீ பரிசுத்தமாக வாழணும், இப்படி வாழணும், அப்படி வாழணும் எல்லாம் தேவையில்லை. எனக்கு நமஸ்தே போடு, நான் கொடுத்துட்றேன். ஈஸியா இல்லையா? ஈஸியா இல்லையா? ஈஸி. ஆனால் தான் இன்றைக்கி எல்லா இடத்துலையும் பணம் புழங்கி கிடக்குது. கர்த்தர் எப்போ தெரியுமா கொடுப்பார்? எப்போ கொடுப்பார்? அவருக்கு கீழ்ப்படிஞ்சா கொடுப்பார். உபாகமம் 28:14 வசனங்கள் என்ன சொல்வார் தெரியுமா? நீ இடது புறமும் வலது புறமும் சாயாமல் என் கட்டளைக்கெல்லாம் கீழ்ப்படித்து வந்தா கொடுப்பேன். அப்படி பண்ணலையோ என்ன தெரியுமா கொடுப்பேன்? கொடுப்பேன். கொடுப்பேன். ஏன்னா அவருடைய வாஞ்சையே நம்மளை எப்படியாவது படிக்க வச்சு நீதி நேர்மையில் நடத்தணும். எதுக்காகன்றது அப்புறம் வரேன்.
ஆனால் அவர் கொடுக்குற கொஞ்சம் பணத்தில் கூட நிம்மதி இருக்கும். 10-22 நீதிமொழிகளை சொல்வார், அவர் கொடுக்குற ஐஸ்வர்யத்தில் என்ன எதை கூட்ட மாட்டார்? வேதனையை கூட்டார். போதுமென்ற மனமே எல்லாம் வேணும்னா அதோடு சேர்த்து தலைவலியும் ரொம்ப வரும். சரி, அப்போ கொடுப்பதினால இறைவன் அல்ல, பாதுகாப்பதினால இறைவனா? அதுவும் கிடையாது. 2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் படிங்க. எதெல்லாம் கடவுள் இல்லைன்றதை பார்த்துட்டு நம்ம கடவுளுக்கு போயிடலாம். யுத்தம் மும்முரமாகும் போது கண்டபோது ம் 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 மோவாப் ராஜாவும் யூதா அண்ட் இஸ்ரேல் ராஜாவும் சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது மோவாப் ராஜா என்ன பண்ணுறார்? தன்னுடைய ஸ்தானத்தில் வர வேண்டிய சேஷ்டகுமாரனை எடுத்து தகன பலி கொடுத்துட்றார். கொடுத்த உடனே அந்த தெய்வம் என்ன பண்ணுது? அவங்களுக்காக யுத்தம் பண்ணி இஸ்ரேல் படையெல்லாம் விரட்டி போடுது. இதுலேருந்து என்ன தெரியுது? அந்த கடவுளும் காப்பாற்ற முடியும். ஆனால் என்ன எதிர்பார்க்குறாங்க? பலி. பலி. நம்ம ஆண்டவர் என்ன திரும்ப எதிர்பார்க்கிறார்? மீகா 6:5-8 படிங்க. ம் 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 வந்து பணிந்து கொள்ளுவேன். ம் ம் கவனிங்க, என் முதற் பேரான குமாரனை கொடுக்க வேண்டுமோ? அங்க கொடுக்குறான். அவர் கேட்கிறார், இவர் கேட்கிறார், நான் என்னப்பா இதெல்லாமாப்பா கேட்கிறேன், இதெல்லாமா கேட்கிறேன், கொடுக்க வேண்டுமோ? மேல ம் ம் நல்ல கவனிங்க, இதுதான் நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதுக்கு தான் நன்மத்தி மாதிரி அறிவை கொடுத்துருக்கார். ஆழ பிறந்தவர்கள், நான் அதை தான் இன்னைக்கு எடுக்க போறேன். நம்மெல்லாம் ஆழ பிறந்தவர்கள். ஆழ பிறந்தவர்களுக்கு நன்மை தீமை அறிகிற அறிவு தேவை. நன்மையை செய்ய வேண்டும், தீமையை நிராகரிக்க வேண்டும். அதை எதிர்மாறாக செய்யும் போது மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கிறவர்களுக்கு ஆண்டவர் இங்கு பயிற்சி கொடுத்து அங்கு பொறுப்புகளை கொடுப்பார். அதற்கு இங்கு தகுதிப்படுத்துகிறார், பயிற்சி கொடுக்கிறார். இது தெரியாம அவர் என்ன கொடுப்பார்னா, நம்ம கீழ்ப்படிஞ்சா முத்தம் கொடுப்பார், கீழ்ப்படியல்னா உதயம் கொடுப்பார். கடைசியா நம்மளை எப்படியாவது அந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போய் உபயோகப்படுத்தணும்னு வாஞ்சிக்கிறார். அதுக்கு நம்ம முதல்ல கற்றுக்கொள்ளணும், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதனால்தான் உலகமெங்கும் போய் என்ன பண்ண எல்லாரையும் சீஷராக்கு. யார் சீஷர்? குருவை பிரதிபலிக்கிறவங்க. அவங்க எப்ப பிரதிபலிப்பாங்க? நான் சொன்ன எல்லா கட்டளைகளையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களை கற்றுக்கொடு. ஸோ இந்த இடம் பேர் என்ன? ஸ்கூலு, கற்றுக்கொள்ளும் இடம். போதகர் பேர் என்ன? பரிசுத்த ஆவியானவர் பேரு போதகர். அவர் என்ன பண்றார்? போதிக்கிறார். அப்ப நம்மளாம் என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். நம்ம கற்றுக்கொண்டா மாத்திரம் பத்தாது, மற்றவங்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டு போனோன்றதுக்காக நம்மளை கூப்பிடுறார். நம்மளுடைய பயணம் கர்ப்பத்தில் தொடங்கி கல்லறையில் முடியல. ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே, அவன் ஆடி அடங்குவது இல்லை. ஆரம்பமே முன்னாடி.
ஏன் தெரியுங்களா? எரேமியா புஸ்தகம் 1வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுவார், உன் தாயின் வயிற்றிலே உருவாக்குவதற்கு முன்பாகவே நான் உன்னை அறிந்தேன். யாராவது படிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். போதும். எரேமியாவுக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார். அப்பா, நான் உன்னை அனுப்புறதுக்கு முன்னாடியே ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா உன்னை அனுப்பணும்னு நான் திட்டம் பண்ணி அனுப்பியிருக்கேன். ஒருத்தங்களை டாக்டர் ஆக்கணும்னு பண்ணியிருப்பேன், ஒருத்தர் இன்ஜினியர் ஆக்கணும்னு பண்ணியிருப்பேன், உன்னை தீர்க்கதரிசி ஆக்கணும்னு பண்ணியிருக்கேன். நம்மளெல்லாம் அது மாதிரி பண்ணியிருக்கேன், முன்னாடியே பண்ணிட்டதுனால நம்ம அந்த பணியை ஒழுங்கா செய்யணும். அதை செய்யாம நம்ம பாதியில் திக்கு முக்கெல்லாம் ஆடி போயிட்டோம்னா கோபப்படுவார். இது என்னைக்கு திட்டம் போடுறார்? கர்ப்பத்தில் கொண்டு வரத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் திட்டம் போட்டிருக்கார். எனக்கும் போட்டிருக்கார், உங்களுக்கும் போட்டிருக்கார். ஆனால் யார் செய்வா யார் செய்ய மாட்டான்றது அவருக்கு அனுப்புறதுக்கு முன்னாடியே தெரியும். ஞாபகம் வச்சுங்க, அனுப்புறதுக்கு முன்னாடியே தெரியும். யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுப்பான்றது எப்போ தெரியும் அவருக்கு? அனுப்புறதுக்கு முன்னாடியே தெரியும். பேதுரு மறுதலிப்பான்றது எப்போ தெரியும்? முன்னாடியே தெரியும். ஆதாம் கனியை கடிப்பான்றது எப்போ தெரியும்? முன்னாடியே தெரியும். நமக்கு ஒன்றும் வழங்காது. என்னங்க தெரிஞ்சவர் எங்க வச்சு அவனை சாவடிக்கிறாரு? சாவும் அவருடைய திட்டத்தில் இருக்கு. யோசிச்சு பாருங்க. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும்னு பாரதியார் பாட்டு பண்ணார். காணி நிலம்னா எனக்கு தெரியல, 6 கிரவுண்டோ 8 கிரவுண்டோ. அந்த காலத்தில் எல்லாம் ஏக்கர் கணக்கில் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால அவர் 8 கிரவுண்டு எனக்கு பிளாட்டு கொடுங்கலாம் பாட்டு பண்ணார். இன்னைக்கு கிரவுண்டில் நம்ம கட்ட முடியுமா? ஃப்ளாட்டில் கட்டின்னு உட்காந்துருக்கோம். ஏன் சொல்லுங்க? அடுக்குமாடி 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 கட்டினா தான் நம்மளால் வாழவே முடியுது. காரணம் என்ன தெரியுங்களா? ஜனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகுது, இறப்பு குறையுது, பிறப்பு அதிகமாகுது. சப்போஸ் இறப்பே இல்லைன்னா இங்கே உட்காந்துருக்க முடியுமா நம்ம? அப்போ இறப்பு அவருடைய திட்டத்தில் இருக்கா இல்லையா? இருக்கு. யாராவது 2 சாமுவேல் 14:14 படிங்க. நாம் மரிப்பது நிச்சயம், நாம் மரிப்பது நிச்சயம். திரும்ப சேர்க்க கூடாதபடிக்கு தரையிலே சுவருகிற தண்ணீரை போல இருக்கிறோம். ஆமா, தரையில தண்ணியை போட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எடுத்து கொடுங்கன்னா கொடுக்க முடியுமா? முடியாது. தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ள. ஆனா கவனிங்க, ஒரு ட்விஸ்ட் கொடுக்கிறாருங்க. ஆனா தேவன் ஜீவனை எடுத்துக்கொள்ளாமல் துரத்துண்டவன் முற்றிலும் தம்மை விட்டு விலக்கப்படாதிருக்கும் நினைவுகளை நினைக்கிறார். பாருங்களேன். அப்ப ஜீவன் எடுத்துக்க மாட்டாரா? என்ன அர்த்தம்னா ஆவியை கொல்ல மாட்டார். ஆவிக்கு மறுபடியும் ஒரு உடம்பை கொடுத்து உபயோகப்படுத்துவார். எங்க சொல்றார்? 2 கொரிந்தியர் 5:1 சொல்லுவார். 2 கொரிந்தியர் 5:1. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கை வேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஆமா, அந்த வீடு ஒண்ணு கொடுப்பார். அந்த ஆவிக்கு ஒரு வீட்டை கொடுப்பார். அது நித்தியமான வீடு. அது வரைக்கும் மண்ணாலான ஒரு உடம்பை கொடுப்பார். இந்த மண்ணாலான உடம்பை வச்சுட்டு நம்மளால சொர்க்கத்துக்கு போக முடியாது. 1 கொரிந்தியர் 15:50 அதை தான் சொல்லுவார். மாம்சமும் ரத்தமும் அங்கே பிரவேசிப்பது இல்லை. ஸோ இந்த உடம்பு வச்சுன்னு பிரவேசிக்க முடியாது. இன்னொரு உடம்பு வச்சுன்னு பிரவேசிக்கலாம். ஆனால் அதுக்குள்ள இருக்கிறது என்னது? அது ஆவி. அந்த ஆவியை படைத்தவர் யார்? ஆண்டவர். அந்த ஆவி யார்கிட்ட போய் நிற்க போகுது? அவர்கிட்ட தான். பிரசங்கி 12:7 என்ன சொல்றார் பாருங்க. மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாத்திலே நினை. ஆமா, இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஆரம்பமாவது கருவில் இல்லை, அதுக்கு முன்னாடியே நம்ம ஆவிய ஆண்டவர் படைச்சிட்டார். தாயின் கருவில் அதுக்கு அவயவங்களை கொடுக்கிறார்.
இங்கே சாகும்போது உடம்பை தான் இங்கே போடுறார், ஆவிக்கு இன்னொரு உடம்பை போட்டு அங்கே கொண்டு போகிறார். யாராவது காரணம் இல்லாமல் இதெல்லாம் செய்வாங்களா? யோசிச்சு பாருங்க. அந்த காரணத்தை நம்ம புரிஞ்சிக்கலன்னா இந்த வாழ்க்கையை வாழறது வீண். யாரையாவது இங்கேருந்து பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போயிட்டு வாங்கன்னு சொன்னால் நீங்கள் போக மாட்டீங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்கன்னா, அங்கே போயிட்டு என்ன செய்யணும் சார்? பஸ் ஸ்டாண்ட் டைமிங் கேட்டு வரணுமா? என்ன ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் நான் அனுப்புவேன்னா போங்கன்னா போவீங்களா? சரி, அதை விடுங்க. இங்கே வாசல் வரைக்கும் போயிட்டு வாங்கன்னா போவீங்களா? என்ன கேட்பீங்க? என்ன செஞ்சுட்டு வரணும் கேட்போமா கேட்க மாட்டோமா? அப்போ ஆண்டவர் அங்கேருந்து இங்கே அனுப்பியிருக்காருன்னா ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட அனுப்புகிறார். அதை நம்ம புரிஞ்சிக்கலன்னா வாழ்க்கை வாழ்வது வீண். ஸோ கொடுப்பதினால இறைவன் அல்ல, பாதுகாப்பதினால இறைவன் அல்ல என பார்த்துட்டோம். அப்போ யாருங்க இறைவன் பார்த்தீங்கன்னா, இருக்கிறவராகவே இருக்கிறார். யாத்ராகம் 3:13-14. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான். அதற்கு தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். இவர்தான் உண்மையான கடவுள். ஏன்னா என்ன சொல்றாருன்னா, என்னை யாரும் படைக்கலப்பா, என்னை யாரும் படைக்கல, நான் தான் எல்லாரையும் படைக்கிறேன். ஏன் சார் சில தெய்வங்களை படைச்சிருக்கீங்க, அவங்க இஷ்டத்துக்கு பணத்தை அள்ளி கொடுக்குறாங்க, அப்படி படைச்சதுனால தானே எல்லாரும் கெட்டு போகிறாங்க நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவார்னா, அப்பா எனக்கு சொத்தைகள் தேவையில்லை, எனக்கு முத்துக்கள் தேவை. அதை நான் சோதிக்கணும்னா இந்த மாதிரி டெஸ்ட்டுகள் பாடுகளுக்குள்ளே போயிட்டு நீ வெளியே வரணும். உபாகமம் 13:1-3. நல்ல கவனிங்க. அவன் சொன்ன நடந்தாலும் இல்லையோ என்று சோதிக்கிறார். God will test. ரெண்டு பண்ணுவார் அவர். God will test, நம்மளை சோதிப்பார். சாத்தானை விட்டு டெம்டம் அலோவ் பண்ணுவார். நாங்கள் இது அநியாயமா இருக்க, பேதுருவை எல்லாரும் ஓடினாலும் நான் ஓட மாட்டேன், மறுதளிக்கவே மாட்டேன்னு சொன்னப்ப என்ன சொன்னார் ஆண்டவர்? அப்பா பிசாசு உன்னை புடைக்கிறதுக்கு கேட்டான், பர்மிஷன் கேட்டான். நான் என்ன பண்ணேன்? கொடுத்துட்டேன். இதுலேருந்து என்ன தெரியுது? ரெண்டு நடக்கும். ஆண்டவர் சோதிப்பார், சோதனைக்காரனை அனுமதிப்பார். எதுக்குன்னா சொத்தைகள் தேவையில்லை. இதெல்லாம் எதிர்த்து நின்று வந்தாதான் அது பேர் என்ன? முத்துக்கள். அப்ப இவன் என்ன பண்ணணும்? இவன் ஜெயிக்கணும், எல்லாத்தையும் ஜெயிக்கணும். ஜெயிக்கிறவனுக்கு நான் என்ன கொடுக்கணும்? என்னோட உட்கார வச்சு அவனுக்கு ஒரு பொறுப்புகளை கொடுக்கணும். இதுக்கு தான் இவ்வளோ கஷ்டப்படுறார். இது பேதுருக்கும் தெரியாது, பவுலுக்கும் தெரியாது. ஏன்னா அவங்கெல்லாம் இதெல்லாம் வெளிப்படுறதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. இது வெளிப்பாடு புஸ்தகத்தில் 3:21 வரும். படி, வெளிப்பாடு 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். இதுதான், இதுக்காக தான் ஆண்டவர் மனித குலத்தை பயிற்சி கொடுக்கிறார். இந்த வெளிப்பாடு புஸ்தகம்
யாருக்கு வெளிப்படுத்தப்பட்டதுன்னா யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. எந்த வயசில்? அவர் கடைசியாக இருக்கும்போது, பத்மாஸ் தீவில் இருக்கும்போது. நம்ம எல்லாம் வேதத்தை படிக்கும்போது கூகுள்லேயும் போயிட்டு இல்லை வேற எங்கேயாவது போயிட்டு எந்த புஸ்தகத்தை எப்போ யார் எழுதுனாங்கன்றதையும் பார்க்கணும். நம்ம அப்பா சின்ன வயசுலேருந்து நமக்கு அறிவுரைகளை சொல்லி வந்திருப்பார். கரெக்டுங்களா? சின்ன வயசில் ஒன்றுமே இருக்காது, சும்மா முத்தம் தான் கொடுத்துருப்பார். கொஞ்சம் போக போக என்ன இருக்கும், கண்டிப்புத்தனம்லாம் அதிகமாக இருக்கும். ஆனால் எந்த ஆலோசனை ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறீங்க? முதல்ல கொடுத்ததா கடைசியாக கொடுத்ததா? எது கடைசியாக கொடுத்தது? சாலமோன் ராஜாக்கு தாவீது ராஜா சாகும்போது என்ன சொல்லுவார் கடைசியா? டேய், உன் கடவுளை ரொம்ப ஒழுங்கா சேவிச்சுக்கோ. நீ ஒழுங்கா இருந்தீன்னா உன்னை பாதுகாப்பா, நீ ஒழுங்கா இல்லைன்னா தூக்கி போட்டுருவார். அது கடைசி. முதல்ல அவருக்கு அவர் ஆலயம் கட்டு. ஸோ நமக்கு என்ன பார்க்கணும்னா, வேதத்தில் கடைசியாக என்ன சொல்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்னா, எது லெகுவோ, எது முன்னா சொன்னாங்களோ, எது ஈஸியாக இருக்கோ அதை எடுத்துக்கிறோம், கவனிக்கிறது இல்லை. ஏன் அதை சொல்கிறாருன்றதையும் பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்ப்போம்னா, நம்மலாம் இப்போ யாருங்க? நம்மலாம் ஆள பிறந்தவர்கள். நம்மலாம் யாரு? ஆள பிறந்த. அப்போ ஆள்றவனுக்கு நன்மை தீமை அறிகிற அறிவு தேவையா வேண்டாமா? தெரியும். 1 ராஜாக்கள் 3:9. ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். அப்ப நல்லா கவனிங்க, அரசாளனும் நியாயம் விசாரிக்கணும்னா நமக்கு என்ன தேவை? நன்மை தீமை அறிகிற அறிவு தேவை. இப்ப அப்பா அதை வைக்கணுமா வேண்டாமா? அந்த மரத்தை வைக்கணுமா வேண்டாமா? வைக்கணும். வச்சிட்டு கடிடா சொல்ல முடியாது. அவனுக்கு என்ன சொல்லணும்? ஒரு கண்டிஷன் கொடுக்கணும், அதுல இருந்து தான் வரணும், சாய்ஸ் மூலமா தான் வரணும். 1 யோவான் 3:4 படிங்க. பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். நல்ல கவனிங்க, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். இந்த 1 யோவான் எப்ப எழுதினார் தெரியுங்களா? யோவான் கிபி 95க்கு மேல, அவர் பத்மாஸ் தீவுலேருந்து வந்ததுக்கு அப்புறம். இது பவுலுக்கு தெரியுமா? பேதுருக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியுங்களா? அவங்க 2 பேருமே கிபி 65ல் இறந்து போயிட்டாங்க. நீரோ மன்னன் கொன்னுட்டார். ஆனா ஆண்டவர் என்ன பண்றார்? அங்கங்க அவங்கள விட்டு எழுத சொல்றார். நம்ம அப்பா எப்படி நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொன்னாங்களோ, அதே போல ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா சொல்லிட்டு வர. நம்ம என்ன பண்ணணும்? ஆவியினால நிரம்பி இரவும் பகலும் வேதத்திலே தியானமா இருக்கும்போது இதெல்லாத்தையும் என்ன பண்ணுவார்? அப்பா வெளிப்படுத்துவார். அவருக்கு பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு சந்ததி தேவை. எந்த சந்ததி தேவை? பாவத்தை மேற்கொள்ற சந்ததி. அவனை வச்சுதான் ஆள முடியும். ஜெயம் கொள்கிறவன் அவனுக்கு தான் நான் உட்கார வைக்கிறேன்றார். அப்போ ஃபர்ஸ்ட் ஜெயிக்க வேண்டியது எது? பாவம். நான் சொல்லுவேன், நீ கீழ்ப்படியும். வேற எந்த ஜீவராசிக்கு அது கொடுத்தாரா? அதை கொடுக்கல. ஏன்னா அதுங்களெல்லாம் அவர் ஆள்றதா இல்லை, நமக்கு தான் கொடுக்கிறார். அதனால ஒரு திட்டம் போடுறார். இந்த திட்டத்தில் என்ன பண்றார்? அதுக்கடுத்த வசனம் படிங்க. 1 யோவான் 3:5 படிங்க. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள், அவரிடத்தில் பாவம் இல்லை. நல்ல கவனிங்க, அவரே மருந்து ஆவறார், அவரே பாவத்துக்கு காரணமா இருக்கார். அப்புறம் அவரே என்ன பண்றாரு? பாவத்துக்கு மருந்து ஆவறார். ஏன்னா இறந்து போயிட்டா நம்மளை எடுத்து போய் உபயோகப்படுத்த முடியாது. அவரே பாவத்துக்கு மருந்து. இதை எங்க வெளிப்படுத்துறார்?
1 பேதுரு 1வது அதிகாரம் 18 20 வரைக்கும் படிங்க. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அடுத்தது, அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசம் அந்த 20 ரொம்ப முக்கியம். அப்பா பிதா ஆட்டுக்குட்டிய எப்போ வெட்டணும்னு ஒதுக்குறார்? கொஞ்சம் தியானம் பண்ணுங்க. எப்போ? ஏதோ தோட்டம் பண்றதுக்கு முன்னியா அப்புறமா? அது சிங்க் ஆகலன்னா நம்மளால அவருடைய திட்டத்தை புரிஞ்சுக்க முடியாது. எப்போ பண்றாரு? அதை உலக தோற்றத்துக்கு முன்ன. அப்போ இங்கெல்லாம் ஏசி போடணும்ட்டு ஐயா விருப்பப்பட்டு திடீர்னு ஏசி எல்லாம் வந்து இறங்குச்சுன்னா என்ன சொல்லுவீங்க நீங்க எல்லாம்? இது எல்லாத்தையும் மாட்ட போறார். இல்லைன்னா வாங்கியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ பிதாவானவர் ஆட்டுக்குட்டி நான் உபயோகப்படுத்த போறேன் என்னுடைய திட்டத்தில் நிட்டு முன்னாடியே ஒதுக்கி வச்சார்னா நல்ல தியானம் பண்ணுங்க. யூஸ் பண்ண போறாரா இல்லையா? சொல்லுங்க. யூஸ் பண்ண போறாருன்னா யாரோ கடிக்க போறானா இல்லையா? கடிக்க போறானா இல்லையா? அதான் சொன்னேன், அவரே அந்த மரணத்துக்கு மருந்தாவும் இருக்கார். நான் திட்டம் தீட்டினேன், செய்து முடிப்பேன். ஆனால் தான் தப்பு பண்ண உடனே ஆண்டவர் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கிறார். நார்மலா மோசே தப்பு பண்ண உடனே யாரை கொண்டு வந்துட்டாரு? யார் கொண்டு வந்தார்? ஜோஷுவா. இலாய் தப்பு பண்ண உடனே யாரை கொண்டு வந்துட்டாரு? என்ன பைபிள் படிக்கலீங்களா? யார் கொண்டு வந்தார்? இலாயை எடுத்துட்டு சாமுவேல். கரெக்டுங்களா? சவுல் ராஜா தப்பு பண்ண உடனே யாரை கொண்டு வந்துட்டாரு? தாவீது. எங்க தப்பு பண்ணாலும் ஒருத்தரை கொண்டு வந்துடுறாரு. ஆதாம் ஏவாள் தப்பு பண்ணாங்களா இல்லையா? வேற யாரா கொண்டு வந்தாரா? இல்ல. இப்பதான் ஆரம்பிக்குது இவனுக்கு டீச்சிங் ட்ரைனிங் எல்லாம் ஆரம்பிக்குது. இது வரைக்கும் அவனை வெளியே விட்டு இருந்தா அவனால் பொழைச்சிருக்கவே முடியாது. இப்போ வெளியே அனுப்புனா வேர்வை சிந்த வேலை செய்யடான்னா பொழைச்சுப்பான். பொழைக்கிறவனுக்கு கற்றுக் கொடுக்கலாம். என்ன கற்றுக் கொடுக்கலாம்? நீதி, நேர்மை, நியாயம். நல்ல கவனிங்க. நம்ம ஆண்டவருக்கு சும்மா அவர் பாட்டு பாடிக்கின்னு இருந்தா போதெல்லாம் நினைக்காதீங்க. அவரை மாதிரி மாறணும். அவரை மாதிரி மாறினாத்தான் ஜெயிக்க முடியும். ஜெயிக்கிறவனுக்கு பொறுப்பை கொடுப்பார். அப்ப அவரை மாதிரி மாறணும்னா அவர் எப்படிப்பட்டவர் அன்றதை பார்க்கறது தான் தேவனை அறிகிற அறிவு. லேவியராகமம் 19:2. நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். போதும். நான் எப்படிப்பட்டவர்? பரிசுத்தர். நீங்களும் எப்படி இருக்கணும்? அந்த மாதிரிக்கு வந்தாதான் எடுத்து உபயோகப்படுத்துவார். அப்ப பரிசுத்தம் என்றால் என்ன? நன்மை என்னதென்று தெரிந்து அதை செய்வது, தீமை என்னதென்று தெரிந்து நிராகரிப்பது. அப்படி நம்மளால பர்ஃபெக்டா வாழ முடியாது. உல்டா புல்டா பண்ண உடனே என்ன பண்ணோம்? அட்லீஸ்ட் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்டு தொடச்சி நிற்கிறது. அந்த சந்ததியை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இது என்னைக்கு திட்டம் போடுறார் தெரியுங்களா? இதுவும் உலகம் உருவாக்கு முன்னாடியே. எபேசியர் 1:4. தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. போதும். நம்ம எப்படி இருக்கணும்? எப்ப தெரிஞ்சுக்கிறார்? உலகம் உருவாவதுக்கு முன்பாகவே ஒரு சந்ததியை தெரிந்து கொள்கிறார். ஆளும் சந்ததி. இவங்களை வச்சு நான் வேலை வாங்க போறேன். ஆனா அவங்க எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அடுத்தது எப்படி இருக்கணும்? குற்றம் இல்லாம இருக்கணும். குற்றம் இல்லாம ஒரு சந்ததி இருக்கணும்னா அதுக்கு குற்றம் என்றால் என்னன்னு தெரியணுமா வேண்டாமா?
மனசாட்சி கொடுக்கணுமா வேண்டாமா? அவனுக்கு சாய்ஸ் கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுத்த பிறகு யாரெல்லாம் குற்றம் இல்லாமல் இருக்க போகிறாங்க பார்க்க போகிறேன். இப்போ உங்கள் எல்லாருக்கும் 100 ரூபாய் நோட்டு கொடுக்க போகிறதில்ல, சும்மா சொல்கிறேன். 100 ரூபாய் நோட்டை கொடுத்து 1000 ரூபாய்க்கு உங்கள் வீட்டில் கொடுத்துட்டு அப்படி போயிட்டு சாயந்தரம் வந்து கேட்குறேன், உங்களை என்னங்க பண்ணீங்கன்னு கேட்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் அங்கே போயிட்டு பிரியாணி வாங்கி சாப்பிட்டேன் சார், பர்ஃபி வாங்கி சாப்பிட்டேன் சார், வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டேன் சார் சொல்கிறீங்க. நானாக இருந்தாலும் அதான் செஞ்சுருப்பேன். நான் என்ன சொல்கிறேன், இல்லை இல்லையே நீங்கள் எல்லாம் தான தர்மம் எல்லாம் பண்ணியிருக்கணும் நான் சொன்னேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயா அதை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, கரெக்டுங்களா? மறுவாரம் வரேன், அதே 1000 ரூபாய் கொடுக்குறேன், தான தர்மம்லாம் பண்ணணும்னு சொல்லிடுறேன். திரும்பி சாயந்தரம் வரேன், கேட்குறேன் என்னங்க பண்ணீங்கன்னு கேட்குறேன். சார் நீங்கள் எல்லாம் சொன்னீங்க, ஆனால் தெரியாமல் கதவெல்லாம் பூட்டிகிட்டு போயிட்டீங்க சார். நீங்கள் எங்களால் வெளியே போயிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. நிஜமாக பூட்டிகிட்டு போயிட்டு இருந்தால் என்ன சொல்லுவீங்க? அதை தான் சொல்லுவீங்க. அதுக்கு அடுத்த வாரம் வரேன், பணத்தையும் கொடுக்குறேன், எதிர்பார்ப்புகளையும் சொல்கிறேன், கதவெல்லாம் திறந்து வைக்கிறேன். சாயந்தரம் வந்தால் எல்லாருமா கொடுத்துருப்பீங்க? மனசை தொட்டு சொல்லுங்க. கொஞ்சம் பேர் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப பேர் சும்மா பாக்கெட்லேயே வச்சிருப்பாங்க, சுயத்துக்கே வச்சிருப்பாங்க. இதை தான் ஆண்டவர் பார்க்குறார். இதுதான் மனசாட்சின்னு ஒன்று கொடுத்துட்டார். ஐயா நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாதியா சொல்லாத. என்னைக்கு ஆதாம் அந்த பழத்தை கடிச்சானோ அன்னைக்கே நான் உனக்கு சொல்லிட்டேன் என்ன என்னுடைய தேவைன்னுட்டு. உபாகம் 30:11-14. நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. உன் இருதயத்திலே வச்சுட்டேன். நாய் வந்து சொல்லும் எனக்கு தெரியாதுங்க நீதி நியாயம் எல்லாம் எப்படி செய்யணும்ட்டு. நம்மளால சொல்ல முடியுமா? நமக்கு எல்லாருக்குமே இது நீதி அது அநீதின்னு நல்லாவே தெரியும். அதுதான் மனசாட்சி. உன் இருதயத்திலே வச்சிருக்கேன்ப்பா, எனக்கு என்ன தேவைன்றது சொல்லிட்டேன். கதவு மூடல, உன் இஷ்டம். உபாகம் 30:19. நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. போதும். யார் தெரிஞ்சுக்கணும்? நீ. சாய்ஸ் உன்னது. நீ சாய்ஸை நல்லபடியாக யூஸ் பண்ணு. விளங்குதுங்களா? எல்லாம் கொடுத்துட்டேன், கதவை திறந்து வச்சுட்டேன், எனக்கு வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதை தான் ஆரம்பிக்கிறார் அன்னையிலிருந்து. ஆனால் யாருக்குமே விளங்கலை, கஷ்டம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்கிறார். இன்னைக்கு வந்த நடுவில் பஸ்ஸை ஒரு இடத்துல நிறுத்தினாங்க. நான் பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஒரு பாவம் ஒரு நாய், தாய் நாய், அது அங்கே நிற்கிது. அதுக்கு பிஸ்கெட் போட்டால் சாப்பிடல. என்ன பண்ண, அந்த பிஸ்கெட்டையும் எடுத்து நல்லா 4 வாட்டி உடச்சி சின்னதாக போட்டோன்னு கொஞ்சம் மோந்து பார்த்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்போ என்ன தெரியுது? கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா சாப்பிட ஆரம்பிச்சிடும், முழுசாக கொடுத்தா சாப்பிட. அதனால தான் ஆண்டவர் 10 கட்டளைகளில் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறார். பொய் சொல்லாத, திருடாத, ஏமாத்தாத, பெருனர் போல் உன்ன மாதிரியே பெருனை நேசி இல்லை ஆரம்பித்து எங்கேயோ எடுத்துகிட்டு போகிறாரு. ஆனால் நடுவில் பவுல் வந்து கிருபனோ நம்ம பயந்துடுறோம், ஏமாந்துடுறோம். ஆனால் எதுக்கு சொன்னார்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். விலங்கலை யாருக்கும். ஏன்னா கடவுள் தன்னுடைய ஓன் குமாரனையே பலி கொடுத்த பிறகு அதுக்கு மேலே என்ன இருக்குங்க? அவர் விசுவாசா போதுமே, முடிஞ்சு போச்சே. இதுதான் இன்னைக்கு தியாலஜி. ஏமாந்து போகிறோம். என்ன விசுவாசா போதும். கரெக்டுங்களா? நம்ம பேதுரு எடுத்துப்போம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பவுலுக்கு வருவோம்.
பேதுரு வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா, பேதுரு முதல்ல கடவுள் பேதுரு எங்கே பார்த்தாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? எங்கே? கடற்கரையில் பார்த்தாருன்னு நினைப்போம். ஏன்னா எல்லா புஸ்தகங்களையும் அப்படி தான் வரும். ஆனால் அங்கே பார்க்கல. யோவான் புஸ்தகத்தை போய் பார்த்தீங்கன்னா, யோவான் புஸ்தகத்தில் போய் பார்த்தீங்கன்னா முதல் நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள்னு போவோம். அப்போ ஞானஸ்தானம் பெற்று இயேசுநாதர் போகும்போதே யோவான் ஸ்நானகன் சொல்வார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி என்னும்போது அவர் பின்னாடி யார் போவா தெரியுங்களா? அந்திரேயாவும் யோவானும் போவாங்க. போய் போதகர் என்ன ஒன்று அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்துட்டு உடனடியாக என்ன பண்ணுறாரு? அந்திரேயா யாரை போய் பார்க்குறாரு? பேதுரு பார்த்து மெஸ்ஸாவை பார்த்துட்டோம் யா, வாங்கயான்றாரு. மெஸ்ஸாவை பார்க்கறதுக்கு யாரை கூப்பிட்டு வந்துட்டாங்க? பேதுருவை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அப்போ ஏசப்பா அவருக்கு பேரை மாத்துறாரு. இன்னிலேருந்து நீ சீமோன் பேதுரு வந்து பேரையும் மாத்துறாரு. அப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது எப்போ? அப்போ கடற்கரையில் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு? அந்திரே வேஸ்ட்டு, இவரை மிஸ்ஸேவா இருக்க முடியும்? என்னமோ யாரோ சொன்னான்னு கேட்டு வந்திருக்காரு. இது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். பொட்டன்ஷியல் பர்சன் பட் நாட் பிலீவிங். விசுவாசம் இல்லை. ஸோ இப்படி விசுவாசம் வர வைக்கணும்னா மீனை பிடிக்க வைக்கணும். மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி மீன் கொடுக்கக்கூடாது. முழுதும் இவனுக்கு ட்ரை பண்ணி கொடுக்காம இருந்து மறுநாள் கொடுத்தா தான் நம்புவான். இதுக்கு தான் லூக்கா 5ஆவது அதிகாரத்தில் அது வரும். நேராக வந்தவுடனே இவர் வலையை அலசிக்கிட்டு இருப்பார். பார்க்கறதுக்கு கூட வெக்கமாக இருக்கும். ஏன்னா முந்தின நாள் போய் பார்த்துட்டு ஓடி வந்துட்டார்ல. அலசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொல்லுவார்? போய் மீன் போடுவேன்ப்பா, நான் முழுதும் ட்ரை பண்ண சார், கிடைக்கல, இப்போ போட்டு பாரு. போட்டவுடனே என்ன ஆகும்? அப்போ என்ன சொல்லுவார்? பாவி, என்னை விட்டு. அப்போ தெரிஞ்சிச்சு இவர் யாருன்னு. ஆனால் அதிசயம் பார்க்கலன்னா நம்ப மாட்டாங்க. விளங்குதுங்களா? சரி, இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா ஏறக்குறைய கிபி 27 கிட்ட நடக்குது. ஏன்னா கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா 31 அவர் 30 உயிர்த்தெழுந்தார்னு இருக்கும். ஏன்னா ஒரு 5 வருஷம் தப்பாயிடுச்சு அவங்க ஏதோ ஒரு கணக்கில். ஸோ 30 உயிர்த்தெழுந்தார்னா இதெல்லாம் நடக்குது. எங்கள் 3 வருஷம் பண்ணார் அவர் ஊழியம். 27 நடக்குது. ஸோ இப்போ 27 அவர் என்ன பண்ணுறார்? அவர் மெசியான்னு நம்புறார். அவர் உயிர்த்தெழுறதுக்கு முன்னாடி மத்தேயு 16:16 என்ன வரும்னா, யாருக்குமே அவர் இன்னொன்று யாருன்னு தெரியல. அவரே கேட்பார், ஏன்பா என்ன யாருன்னு சொல்கிறாங்கப்பான்னு கேட்டுக்கும்போது என்ன சொல்லுவாங்க? ஒருத்தர் எலியான்றாங்க, ஒருத்தங்க அதுன்றாங்க, ஒருத்தங்க இதுன்றாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க இன்னும் கேட்கும்போது பேதுரு என்ன சொல்லுவார்? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அண்ணும்போது என்ன தெரியுமா சொல்லுவார் ஏசப்பா? அப்பா, இது உனக்கு மாம்சம் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லை, என் பிதா. இதுதான் ரகசியம். நம்மள முட்டிக்கால் போட்டால் நமக்கும் வெளிப்படுத்துவார். இதெல்லாம் ஒன்று தியாலஜி காலேஜுக்கு போக வேண்டாம், ஒன்று வேண்டாம். இருதயத்தை பார்த்து வெளிப்படுத்துகிற தேவன் அவர். மத்தேயு 11:25 என்ன சொல்றார் பாருங்க. நான் ஞானிக்கெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா, ஞானிகளுக்கெல்லாம் சொன்னால் அவங்க காலரை தூக்கிட்டு இருப்பாங்க, பாலகர்களுக்கு சொல்லுவேன் நான். 11:25. அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த பழத்து கதை எத்தனை பேருக்கு தெரியும்? இது தேவை வச்சிருக்கார் வேணும்னுட்டு நமக்கு வெளிப்படுத்துறாரு. ஏன்பா இது இல்லைன்னா உன்னால அரசாளவே முடியாது. சரி, இப்போ எப்படியாவது இவருக்கு இது தெரியுது. ஆனாலும் இயேசுநாதர் இதை சொன்ன உடனே மறுதில் என்ன சொல்லுவார் இயேசுநாதர்? அப்பா, என்ன சிலுவையில் போடுமாறு என்ன சொல்லுவார் அவர்? ஐயோ, அதெல்லாம் உங்களுக்கு நடக்க கூடாதுன்னுவார். புரியல அவருக்கு. அப்பால் இப்போ சாத்தானே எண்ணிடுவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அற்புத அடையாளங்கள் யார் தெரியுமா பண்ணுறா? இயேசுநாதர் தான் பண்ணுறார். இவங்க என்ன பண்ணாங்க? பிசாசுகளை ஓட்டினாங்க. அவ்வளோதான் பண்ண முடிஞ்சுதா? அற்புத அடையாளம் பண்ண முடிஞ்சுதா? இல்லை. கடைசியில் நம்புறாங்களா இவரை? அதுவும் கிடையாது. மார்க் 16:14.
அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். நம்ம எல்லாம் விசுவாசி சொல்ல, அவங்களே விசுவாசிக்கல. முதல்ல அங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகுறாங்க. ஆனா எப்ப விசுவாசிக்க தொடங்குறாங்க தெரியுங்களா? அவங்களே அற்புத அடையாளங்களை செய்யும் போது. அது 2:23 வரும். அப்போஸ்தலர் 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியேயும் அவருடைய முன் அறிவின் படியேயும் ஒப்புக் கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவருடைய மரண உபாதிகள் வேண்டாம் நல்ல கவனிங்க. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின் படியேயும் அவர் முன் அறிவின் படியேயும். என்ன அர்த்தம்னா, பிதா முன்னாடியே திட்டம் போட்டுட்டார். என்னன்னு, இவர் சிலுவையில் அறையணும்னுட்டு பண்ணிட்டா. நீங்க ஒன்றும் காலரை தூக்காதீங்க, நீங்க எல்லாம் ஒன்றும் போடல. அவர் பர்மிஷன் கொடுத்தது தான் நடந்தது. அவர் ஒரு ஆலோசனை வச்சிருக்கார். அந்த ஆலோசனை எப்ப திரும்ப நடக்குதுங்க? கிபி 31. இது நடக்கிறது கிபி 31. இந்த 31லேருந்து 51 20 வருஷம். எதுக்கு சொல்றேன்னா, அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் வரும்போது இந்த 20 வருஷம் முடியுது. இந்த அப்போஸ்தலர் 15வது அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா, அற்புத அடையாளங்கள் நடக்குது, பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். இது ரெண்டுத்தையும் பார்த்த உடனே இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, முடிஞ்சு போச்சு, ஓவர், அவ்வளோதான், வாழ்வின் இது ரிக்குவயர்மெண்ட் ஓவர், இவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்டுட்டாங்க. இங்கிலீஷில் சேவ் பண்ணுறதுக்கு யாராவது அன்சேஃப் பிளேஸ் கொண்டு வருவாங்களா? யோசிச்சு பாருங்க. சேவ் பண்ணுறதுக்காக யாராவது அன்சேஃப் பிளேஸ் கொண்டு வந்துட்டு உயிர் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இன்னும் புரியல மனுஷனுக்கு. அப்போன்னா இவர் சேவ் பண்ணுறது அரசாலை, நம்மளெல்லாம் கொண்டு போயிட்டு அரசாலை வைக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ திட்டம் போடுறாருன்றது அந்த சமயத்தில் புரியல. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்க, விசுவாசம் இருந்தால் அற்புத அடையாளம் நடக்குது. அப்போ விசுவாசம் இருந்தால் போதுமா? போதாதா? போதும். அப்படி தான் அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, யாக்கோபு எல்லாம் அதெல்லாம் இல்லை, விருத்த சேதனம் பண்ணணும், எல்லா கட்டளைகளை கை பண்ணணும். ரெண்டுத்திலுமே உண்மை இருக்கு. நல்லா கவனிங்க, ரெண்டுத்திலுமே உண்மை இருக்கு. நம்ம தான் அதை பகுத்தறிஞ்சிக்கணும். கடவுளால் ஒரு அப்போஸ்தலரை வச்சுட்டு ஒரு ஊமையில் வச்சு எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அங்கங்கே இருக்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ அற்புத அடையாளங்கள் நடக்கிறதுனால சொர்க்கத்துக்கு போயிடுவோன்னா 7:21 23 படிங்க. மத்தேயு பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. ஒரே நிமிஷமா, இந்த கர்த்தாவேன்னு சொல்றது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முஸ்லிம்ஸா, ஹிந்துஸா? யாரு? கிறிஸ்தவர்கள் தான். ஆனா நீ உள்ள வர மாட்டடான்றார். ஏன்னா என்னுடைய இது உனக்கு புரியுமா? இந்த அற்புத அடையாளங்களே உட்கார்ந்துடுற நீ, என்னுடைய ரூபத்தில் நீ மாறணும். தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்கள் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு குறிக்கிற அந்த சாயல்ல வரணும். அது வராம என்ன கர்த்தாவேன்னு சொன்ன நான் என்ன சொல்லுவேன்? நீ ஏன் சிஷ்யன் ஆகலன்னா நான் என்ன சொல்லுவேன்? உன்னை எனக்கு தெரியாது. அடுத்தது பாருங்க. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். ஒரே நிமிஷம், இவங்கெல்லாம் யாரு? நம்ப அம்மா. ஆனா மாறாம இருக்கும். சிஷியனை மாறல, சொன்னதெல்லாம் கேட்கறது இல்லை, சும்மா ஜபம் விட்டு அனுப்புறது, பைசா காப்பாத்துட்டு இருக்கிறது. விட்டுருவாரா? எனக்கு தெரியாது. நான் சொல்லங்க, எது சொல்லுது? வேதம். எனக்கு தெரியாது. ஏன்? அடுத்ததுல சொல்றாரு பாருங்க. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள்.
அடுத்தது அவர்களுக்கு சொல்லுவேன். ஆகையால் நான் இதுதான் முக்கியம், இதை செஞ்சாதான் நம்ம சிஷ்யனாக முடியும். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்ணலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். போதும். சோ இதை கேட்டு அதுபடி செய்யணும். அப்ப கேட்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம படிக்கணும், படிச்சு மற்றவனுக்கும் சொல்லணும். அப்பதான் மற்றவன் சிஷ்யன் ஆவான், அப்பதான் நமக்கு பொறுப்புகள் கிடைக்கும். அது கிடைக்காம எனக்கு பணம் வரல இதுலயே உட்காந்துட்டு இருந்தோம்னா எனக்கு தெரியாதுன்னுடுவார் அவரு. விளங்குதுங்களா? ஸோ இதெல்லாம் இப்ப சொல்லுங்க, பவுல் அற்புத அடையாளம் செஞ்சதுனால எல்லா மோட்சத்துக்கு போறாங்கன்றது கரெக்டா? இல்ல. ஆனா அவருக்கு தெரியாது. அவருக்கு பிஸ்கெட்டை உடச்சி கொடுக்குற வேலையை கொடுத்துருக்காரு அப்பா. ஏன் தெரியுங்களா? பேதுரு போக சொன்ன போறாரு. அவரு கொர்நேலியஸ் வீட்டுக்கு போக சொன்னார்ல, போறாரா? என்ன சொல்றாரு? நீ எல்லாம் நான் யூதன், நீ புறஜாதி, நான் வீட்டுக்கு வரக்கூடாது தெரியுமா? ஆனாலும் ஆண்டவர் சொன்னார், நான் வந்திருக்கேன். இப்படி சொல்றவங்க 10 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்களா? பவுல புடி, இந்த ஆள் கொடியை கட்டின்னு எல்லாரும் கூப்பிட்டு வந்துடுவார். அதுக்குதான் அவரை பிடிக்கிறார். அடுத்தது என்ன பண்றாங்க? ஸோ அற்புத அடையாளங்கள் மாத்திரம் நம்ம சொர்க்கவாசி ஆயிட முடியாது. சரி, யாராவது இதை படிங்க, அப்போஸ்தலர் 15 படிங்க. ஒரு 9 வசனம் 10 வசனம் வரைக்கும் படிங்க. ஒன்றும் இல்லை. சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். இவங்க எல்லாம் என்ன இப்படி இருக்காங்கன்னா, இன்னும் சடங்காச்சாரத்திலே இருக்காங்க. ஆண்டவர் எடுத்து விட்டது சடங்காச்சாரத்தை தான் எடுத்து விட்டார். கழுவுறது, வெளியில கழுவுறது, இந்த ஓய்வு நாளில் நல்லது கூட செய்யக்கூடாது சொன்னது, இதெல்லாத்தையும் தான் எடுத்து விட்டாரே தவிர கட்டளைகள்லாம் எடுக்கவே இல்லை. கரெக்டுங்களா? இவங்க வந்து என்ன சொல்றாங்க? விருத்த சேதனம் பண்ணணும், இல்லைன்னா நீ சொர்க்கத்துக்கே போக மாட்டேன் மேல. அதனாலே அவர்களுக்கும் பவுல் பர்னபா என்பவர்களுக்கும் மிகுந்த வாக்குவாதமும் தர்க்கமும் உண்டான போது, அந்த விஷயத்தின் நிமித்தம் பவுலும் பர்னபாவும் அவர்களை சேர்ந்த வேறு சிலரும் எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் போக வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். ஆமாங்க, 2 பேருக்கும் சேர்ந்து வரல. பவுலும் பர்னபா ஒன்றும் இல்லைப்பா, விசுவாசம் தான் போதும்ன்றாங்க. இவங்க வந்து விருத்த சேதனம் தேவை, எல்லாத்தையும் கடைப்பிடிக்கணுன்றாங்க. சரி, போய் கேட்போம், பேதுரு யாக்கோபு கிட்டலாம் போய் கேட்போன்ட்டு எருசலேமுக்கு வராங்க. படி. அந்தபடி அவர்கள் சபையாரால் வழிவிட்டனுப்பப்பட்டு பெனிகே சமாரியா நாடுகளின் வழியாய் போய் புறஜாதியர் மனந்திரும்பின செய்தியை அறிவித்து சகோதரர் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கினார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாராலும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் விசுவாசிகளான சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளும்படி அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள். அப்போஸ்தலரும் மூப்பரும் இந்த காரியத்தை குறித்து ஆலோசனை பண்ணும்படி கூடினார்கள். மிகுந்த தர்க்கம் உண்டான போது பேதுரு எழுந்து அவர்களை நோக்கி, சகோதரரே, நீங்கள் அறிந்திருக்கிறபடி புறஜாதியார் என்னுடைய வாயினாலே சுவிசேஷ வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும்படி தேவன் அநேக நாட்களுக்கு முன்னே உங்களில் ஒருவனாகி என்னை தெரிந்து கொண்டார். இருதயங்களை அறிந்திருக்கிற தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தளினது போல அவர்களுக்கும் தந்தருளி அவர்களை குறித்து சாட்சி கொடுத்தார். விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். ஒரே நிமிஷம். இப்போ பேதுருக்கு என்ன பிரச்சனைன்னா, கொர்நேலியஸ் வீட்டுக்கு போய் அவர் சுவிசேஷத்தை சொன்ன உடனே அங்கே யார் இறங்கினார்? பரிசுத்தாவி இறங்கினா அங்கே முடிஞ்சு போச்சு. இவங்க அற்புத அடையாளங்களால் முடிஞ்சு போச்சுன்னு இவங்க சொல்றாங்க. பேதுரு என்ன சொல்றாரு? பரிசுத்தாவி இறங்கினால முடிஞ்சு போச்சு. நம்ம எல்லாத்தையும் வேதத்தை ஃபுல்லாக ஆராயணும். பரிசுத்த ஆவி நிறைந்த சவுல் ராஜா என்ன ஆனார்? உருப்பட்டாரா? போயிட்டார். பரிசுத்த ஆவி நிறைந்த யார் அவரு? சிம்சோன் என்ன ஆனார்? பரிசுத்த ஆவி நிறைந்த தாவீது என்ன ஆனார்? பெத்ஷாவை பார்த்த உடனே யானைக்கும் அடி சொல்ற.
பரிசுத்த ஆவி ஆண்டவர் கொடுக்கறது நமக்கு ஒரு வல்லமையை கொடுக்க. அந்த வல்லமையினால நம்ம இன்னும் வளரணுமே தவிர அதை வச்சுட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. இது ரெண்டும் முடிஞ்சிச்சுன்றாங்க. இவங்களும் என்ன பண்றாங்க? ஒத்துக்கிறாங்க. ஆனா இப்ப நம்ம என்ன யோசிக்கணும்னா, ஏன் கொர்னேலியஸ் வீட்டில் பரிசுத்த ஆவியை இறக்கினார் இன்னும் பார்த்தீங்கன்னா உண்மையா தேடுறான். ஆண்டவர் மத்தேயு 20க்கு மேலே அந்த கழுதை மேலே போனதுக்கு அப்புறம் சிலுவைக்கு முன்னாடி சொல்கிற பல ஊமைகளில் சொல்லுவார். 2 பசங்க இருந்தாங்கப்பா, பெரியவங்கிட்ட போயிட்டு செய்டா சொன்னார். அவன் என்ன சொன்னான்? நான் செய்ய மாட்டேன்னு சொன்னான். சின்னவங்கிட்ட போய் செய்டா சொன்னார், நான் செய்கிறேன்னா. ஆனால் பெரியவன் மனம் திரும்பி போய் செஞ்சிட்டான், சின்னவன் செய்யலை. என்ன சொல்றார்? இஸ்ரவேல் மக்கள் செய்யறேன்னு சொல்லிட்டு செய்யாம இருக்காங்க, புறஜாதியார் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு செய்யறாங்க. அது போல டாக்ஸ் கலெக்டர்ஸ், யார் இது? டாக்ஸ் கலெக்டர் தமிழ்ல என்ன சொல்லுவோம்? அவங்க ப்ராஸ்டியூட்ஸ், இவங்கெல்லாம் உள்ள வருவாங்கப்பா, நீங்க வெளியே நிற்பீங்கப்பான்னாரு. உண்மையா இல்லையா? இன்னொரு இடத்துல கல்யாணத்துக்கு கல்யாண விருந்துக்கு எல்லாரையும் கூப்பிடுவார். அவன் என்ன சொல்லுவான்? சாக்கு போக்கு சொல்லி உட்கார்ந்துட்டு இருப்பான். இங்கே கொர்னேலியஸ் வீட்டில் அப்பா ஏதோ சத்தியம் சொல்றதுக்கு ஒருத்தர் வரார் வாங்கன்னு எல்லாம் ஓடி வந்தான்ல இல்லையா? அப்பா அவங்களுக்கு விடுவாரா கடவுள்? அதனால தான் இறங்குறார். லிதியா யார் தெரியுங்களா? பணக்கார பெண்மணி, ரத்னாம்பரம் வைக்கிறவோ. அவள் ரோட்ல வந்து உட்காந்துன்னு பவுலுடைய ஸ்டோரியை கேட்கறான்னா அவளுக்கு எவ்வளவு வாஞ்ச இருக்கு? விட்டுருவாரா கடவுள்? இவங்களெல்லாம் பிடிப்பார். இங்கே உட்காந்துக்கின்னு நான் வந்து 3 வாழை நான் ஜபம் பண்ணுறேன் சார், ஆனால் அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சார்னா உதைக்க மாட்டாரா? அதான் வித்தியாசம். இவங்களுக்கு அது புரியலை. அதனால என்ன பண்ண, மறுபடியும் அப்போஸ்தலர் 15 படிச்சுட்டு போவோம். ஆனால் விட்டுறாரு, வேற என்ன பண்ண முடியும்? படிங்க. இப்படி இருக்க நம்முடைய பிதாக்களாலும் நம்மாலும் சுமக்க கூடாதிருந்த நுகத்தடியை சீஷர் கழுத்தின் மேல் சுமத்துவதினால் நீங்கள் தேவனை சோதிப்பானேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர்கள் ரட்சிக்கப்படுகிறது எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிக்கப்படுவோம் என்று நம்பியிருக்கிறோமே என்றான். அப்பொழுது கூடி வந்திருந்த யாவரும் அமைந்திருந்து பர்னபாவும் பவுலும் தங்களை கொண்டு தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார்கள். அவர்கள் பேசி முடிந்த பின்பு யாக்கோபு அவர்களை நோக்கி, சகோதரரே எனக்கு செவி கொடுங்கள். இது ரொம்ப முக்கியங்க. இப்ப நடக்கிறது தான் இன்னைக்கு நடக்குது. இப்ப எல்லாம் பண்ணோன்னா கடவுள் என்ன பண்றார்? சரிப்பா விடு, அவங்க என்ன வேணா சொல்லட்டும். ஆனா அவங்க ஆலயங்கள்ல வந்து உட்காரும் போது வேதம் வாசிக்கப்படும். அப்ப காதுள்ளவன் கேட்க கடவன், அவன் புரிஞ்சுப்பான், அவன் நடப்பான். ஆனா உள்ளவே வரணும்னா இந்த தடைகளெல்லாம் நம்ம போட்டா வரமாட்டாங்க. வரட்டும். பேசுறது யாரு? பாஸ்டர். கேட்க வருது, நானும் சேர்ந்து ஆவியானவரும் பேசுவேன், கேட்கிறவன் கேட்கட்டும். அதுதான் சொல்றேன். மேல படிக்குமா? தேவன் புறஜாதிகளினின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை தெரிந்து கொள்ளும்படி முதல் அவர்களுக்கு கடாட்சி. சோ என்ன சொல்லுவார்னா, உள்ள வராங்க, சினகாக்ல மோசேயுடைய ஆகமங்கள் வாசிக்கப்படுகிறதே, விளங்குதுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் வருவான், கேட்பான், கேட்கிறவங்க கேட்பான். நீங்க எல்லாம் ரோட்ல போகும்போது கொடி ஆட்டின்னு ஒருத்தன் இருப்பான், பார்த்துருக்கீங்களா? எதுக்கு ஆட்டுறான்? சாப்பாடு இருக்குயா வாயான்றான். ஆண்டவர் பவுல் கையில் ஒரு கொடியை குடிச்சிட்டார். ஏய், மோட்சத்துக்கு போகிற வழி இங்கே இருக்கு சொல்லிட்டான். கூப்பிடு எல்லாரும் கூப்பிடணுன்னு எல்லாம் வருவோமா வரமாட்டோமா? எல்லாம் வந்து உட்காந்துருவோம். இங்கே இது வாசிக்கப்படும். பாஸ்டர் இதை பற்றி சொல்லுவார். எல்லாருமே கேட்க போகிறோம். கேட்குறவன் உருப்படுவான், கேட்காதவன் அதுக்கு வழிவாசல திறக்கிற. இது கொடியை ஆட்டலன்னு யாராவது வருவாங்களா? ஸோ அதனால தான் அவர் வச்சு ஆற்ற. ஆனால் பின்னாடி பார்த்தீங்கன்னா இதை வச்சு இருந்தால் இவங்கெல்லாம் போயிட்டு 16 நாள் படிங்க அப்போஸ்தலர். அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும். ஒரே நிமிஷம் மறந்துட்டேன். அதனால ஒரே நிமிஷம், அந்த 15ல் 9லேருந்து படிச்சிடுங்க. இந்த 4 கட்டளைகள் கொடுப்பாங்க. எது? விசுவாசத்தோட இந்த 4 பத்திரம் பண்ணுங்கன்னுவாங்க. எது? அந்த ரத்தத்தை சாப்பிடாதீங்கன்றத மட்டும் படிச்சிடுங்க. ஆதலால் புறஜாதிகள் தேவனிடத்தில் திரும்புகிறவர்களை கலங்க பண்ணலாகாது என்றும் விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவை. நல்லா கவனிங்க. 4 நாள் தான் சொல்லுவாங்க. இந்த 4 தான் எடுத்து உலகம் ஃபுல்லா சொல்லிட்டு இருப்பாங்க.
எது படிங்க? விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசியானவைகளுக்கும் பிரசாதம் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததிற்கும் இரத்தத்திற்கும் உலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்று நாம் தீர்மானிக்கிறேன். இந்த 4 இருந்தா போதும்ன்றாங்க. இந்த 4 தான் எடுத்துன்னு போய் 16 நாள்ல என்ன சொல்லுவாங்க? இது இருந்தா போதும். கெடுமா கெடாதா? கெடும். ஆனா இதே பவுலுக்கு ஆண்டவர் மேல விளக்குவார். அதை நம்ம கவனிக்கிறது கிடையாது. அது எங்க வருது தெரியுங்களா? இதை தான் இவர் என்ன பண்ணுவார்? 16:30 சொல்லுவார், விசுவாசம் இருந்தா போதும்னுட்டு. யாரா 16:30 படிங்க அப்போஸ்தலர். அவர்களை வெளியே அழைத்து வந்து இல்ல 16:31. அதற்கு அவர்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி போதும். சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்படின்னு ஆயிடுவே நீ. அவ்வளவுதான். இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அதே தான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா ஒரே அதிகாரத்தில் ஆண்டவர் இன்னும் அதிக வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அதை நம்ம கவனிக்கிறது இல்லை. 17:30 அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளையிடுகிறார். இந்த மத்தேயுல பாத்தீங்கன்னா முதல்லயே 4:17 மனம் திரும்புதல் வந்துடும். இங்க எப்போ வருது? பின்னாடி வருது. முன்னாடி வந்தான்னா பின்னாடி வந்தானா? எது பின்னாடி வருதோ அதுதான் முக்கியம். 26:20 என்ன சொல்றாரு பாருங்க. நாள் ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக நின்றபோது அவர்கள் யாதொரு அநியாயத்தை என்னிடத்தில் கண்டதும் இல்லம்மா 26:20 அப்போஸ்தலர். முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதியரிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இவர் தான் கிரியே தேவையில்லாதுன்னு சொல்லிட்டு இருந்தவர். இப்ப பின்னாடி போக என்ன பண்றாரு? பார் ஏத்துக்கின்னு இப்ப என்ன திரும்ப சொல்றாரு? இங்க மாத்திரம் பண்ணாதப்ப அங்க போய் சேர்த்து வைன்றாரு. 1 தீமோத்தேயு 6:18. இவர் சாவர டைம்ல என்ன சொல்றாரு பாருங்க. நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. இது இறக்கிறதுக்கு முன்னாடி இதுல இருந்து என்ன தெரியுதுங்க? நான் முடிக்க போறேன். சும்மா ஏதோ ஒரு வசனத்தை எடுத்துக்கின்னு நம்ம எல்லாம் இதுதான் வேதம்னா எபேசியர் 2:8-9 மாத்திரம் எழுதிட்டு அப்போஸ்தலர் 16:31 வச்சு விசுவாசா போதும், கிரியை தேவையில்லை, கிருபை இருந்தா போதும், 3 வசனத்தை வச்சு நம்ம கிறிஸ்தவத்தை முடிச்சிருக்கலாம். எதுக்காக இவ்வளவு பெரிய புஸ்தகத்தை கொடுக்கிறார்? அப்பா எங்கெங்கிருந்து எது எது எடுக்கணுமோ எடுத்துக்கோ. ஏன் கிருபையை சொல்றேன்? சின்ன சின்ன பிஸ்கெட்டா போட்டால் தான் சாப்பிட ஆரம்பிப்பீங்க. கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். எபிரேயர் 5:12 படிச்சிடுங்க. 2 காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்கிற, இது ரொம்ப முக்கியம் நமக்கு. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்கிற உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். அப்ப அவருக்கு என்ன தேவை? நீதியின் வசனத்தில் பழக்கமா இருந்து நீதி நேர்மையை செய்யணும். அப்பதான் அங்க எடுத்து போய் உபயோகப்படுத்த முடியும். மேல பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயது உள்ளவர்களுக்கே தகும். சோ கடவுள் எதிர்பார்க்கறது உன்னை வச்சு நான் அரசாளணும்னா உனக்கு நீதி நேர்மை நியாயம் தேவை. அதை நீ படிக்காம வந்தீங்கன்னா உனக்கு பொறுப்புகளை கொடுக்க முடியாது. போன வாட்டியும் சொன்னேன், இந்த வாட்டியும் சொல்றேன். தானியேல் புஸ்தகம் 12வது அதிகாரம் 2-3 வசனங்களை படிச்சு நம்ம முடிக்கலாம். பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். ஒரே நிமிஷம், இது யார் தெரியுங்களா? ஜென்ரலா மேன்கைண்ட், கிறிஸ்துவன் முஸ்லிம் எல்லாம் கிடையாது. அவருக்கு கிரியேட்டர் கிரியேஷன். மனசாட்சிக்கு பயப்படுறவன் மனசாட்சிக்கு பயப்படா. அதுக்கப்புறம் எப்படி கிறிஸ்துவன் பிரிக்கிறான்றது அப்புறம் வரும். விழுத்து எழுந்திருப்பார்கள். பாஸா ஃபெயிலா? நீ மனசாட்சிக்கு பயந்தேன்னு உனக்கு உபயோகப்படுத்திப்பேன். மனசாட்சிக்கே பயப்படலன்னா கிறிஸ்துவனா இருந்தான்னா யாரா இருந்தான்னா எனக்கு தேவையில்லை. எனக்கு மேல
ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை இவனுங்க பயந்தவனுங்க. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுதலே இவனுங்க பயந்தவனுங்க, மனசாட்சிக்கு பயந்தவங்க, கடவுளுக்கு பயந்த இவங்கள நான் எடுத்து உபயோகப்படுத்துவேன். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு. இதுதான் பாஸ்டர்ஸ். நம்ம வேலை என்ன? எல்லாரையும் நீதிக்கு உட்படுத்தணும். அதுக்கு தான் இவ்வளோ பெரிய புக்கை கொடுக்குறார். அவங்களால தான் அரசாள முடியும். நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். வெரி சிம்பிளுங்க. ஸ்கூலில் சேர்த்தாரு, 2 ரிசல்ட் தான் வரும். ஒன்று பாஸு, ஃபெயில். பாஸ் ஆனவன் மனசாட்சிக்கு பயந்தவனை எடுத்து உபயோகப்படுத்துவார். மனசாட்சிக்கு பயந்து மற்றவங்களையும் நீதி நேர்மை நியாயத்துக்கு நடத்தி நம்மளை மாதிரி சிஷ்யனானவனு எடுத்து யூஸ் பண்ணுவார். சிஷ்யன் ஆக்கிறவங்கள நட்சத்திரம் போல வைப்பார். யார் கையில் இருக்க? எல்லாமே அவர் கையில் இருக்கா, நம்ம கையில் இருக்கா? அவர் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சிட்டார். ஸ்கூலை கட்டிட்டார். பூமி என்ற ஸ்கூலை கட்டிட்டார். பழத்தை கொடுத்து நன்மை தீமை அறிய வச்சிட்டார். மனசாட்சி கொடுத்துட்டாரு. சத்தாலும் உயிர் கொடுக்கறதுக்கு தன் குழந்தையே கொடுத்துட்டாரு. ஃபீஸையும் கட்டிட்டாரு. இப்போ கடைசியாக நம்ம என்ன தான் பண்ணணும்? படிக்கணும். படித்தா வேலை. நம்மளும் படிக்கணும், மற்றவங்களுக்கும் சொல்லி ஜபம் செய்வோம். கர்த்தாவே ராஜா, எங்களை படிக்கிறதுக்கு ஆக எவ்வளோ தியாகம்லாம் செஞ்சுட்டு வச்சிருக்கீங்கப்பா. ஒரே குமாரனை கொடுத்து கர்த்தாவே நாங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக அவரை கரையமாக கொடுத்து நீங்கள் இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்கீங்கப்பா எங்களெல்லாம். அதை நாங்கள் புரிந்து கொண்டவர்களாகவும் தெரிந்து கொண்டவர்களாகவும் இம்மைக்கு மாத்திரம் ஆசைப்படாமல் மறுமையில் எப்படி நாங்கள் பல பொறுப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சியோடு படித்து உம்மை பிரதிபலிக்கவும் மற்ற ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக கொண்டு வரவும் எங்கள் எல்லாரையும் நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. இந்த சபையின் தேவைகள், வந்த ஒவ்வொரு பாஸ்டரின் தேவைகள் உமக்கு தெரியும் அப்பா. சந்தியும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லாம் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே.